ப்ரொஃபசர் கான்ஸ்டன்டைன், இந்த கூட்டம் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது அப்படின்ற ஒரு கோணம் பல தரப்பில் முன்வைக்கப்படுது. அரிதாகத்தான், அதாவது தேர்தல் காலத்தில் ஒரு அரசியல் கட்சிகள் ஒரு குரூப்பிங், ஒரு கூட்டணி முயற்சி நடக்கிறது இயற்கை. ஆனால் ஒரு மாநில அரசு முன்னெடுப்பில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சிகள், பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் கலந்து கொள்கிற ஒரு முயற்சின்றது சமகால அரசியலை பார்க்குறவங்களுக்கு புதுசாக தெரியுது. ஒரு 10 ஆண்டுகளில் இப்படியான முயற்சிகள் வேறு எந்த பிரச்சனைக்கும் எந்த மாநிலமும் முன்னெடுக்கலை. திமுக அரசு எதற்காக இதை முன்னெடுக்குது? வேறு பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதற்காக இதை பேசுகிறாங்க அப்படின்னு பிஜேபி சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அந்த கருத்தை முற்றிலும் மறுக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவில் 2 தலைநகராக இருக்கிறது. ஒன்று டெல்லி, இன்னொன்று சென்னை. ஒன்று பாசிசத்தின் தலைநகராக இருக்கிறது. இந்தியா என்ற இந்துத்துவ சக்திகளின் சர்வாதிகாரத்தின் தலைநகராக இன்றைக்கு டெல்லி இருக்கிறது. சென்னை அதற்கு நேர் மாறாக சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி பேசக்கூடிய இந்தியர்களின் தலைநகராக இன்றைக்கு சென்னை மாறி இருக்கிறது. எனவே நீங்கள் சொன்னதைப் போல அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டமாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. ஏறத்தாழ எனக்கு தெரிந்து 89களில் சகோதரர் அன்றைக்கு இருந்த முன்னாள் பாரத பிரதமர் விபி சிங் அவர்கள் தலைமையில் அந்த கூட்டணி, தேசிய முன்னணி கூட்டணி சென்னையிலே நடைபெற்ற போது இப்படி ஒரு சூழல் உருவானது. இன்றைக்கு மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் உருவாகி இருப்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. இதை பெரும்பாலும் நான் எப்படி பார்க்கிறேன் குணா, இதை வடக்கு தெற்கு என்று பார்ப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஜனநாயகவாதிகள், பாசிசவாதிகள். இப்போ பஞ்சாப்ல இருந்து நண்பர் வந்திருக்கிறார், மான் வந்திருக்கிறார். டெல்லியில இருந்து பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. அதே போன்று பல வட மாநிலங்களில் இருந்து பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அறிவார்ந்த சிந்தனையாளர்கள் ஊடகங்களில் பல நேரங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் பேசுகிற கருத்தை வழிமொழிந்து பேசியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இந்தியா என்பதை நான் இந்த இடத்தில் வடக்கு தெற்காக பார்ப்பதை விட பாசிசம், ஜனநாயகம் என்று நான் பார்க்கிறேன். ஜனநாயகவாதிகள் இன்றைக்கு சென்னையில் சங்கமித்திருக்கிறார்கள். பாசிசவாதிகள் தங்கள் குயுக்தி திட்டங்களை டெல்லியில் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எழுப்புகிற குரல் நியாயமானதா? இதுதான் இன்றைக்கு கேள்வி. எந்த இடத்திலும் இருந்து மக்கள் ஏதோ 70களில் 60களில் இருந்ததை போல அவர்களுக்கு தகவல்கள் தெரியாமல் இல்லை. தமிழ்நாட்டில் சாதாரணமாக கடைக்கோடி கிராமம் வரைக்கும் இன்றைக்கு தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன உழைத்து கொண்டிருக்கிறது என்பதும் இல்லை. நிர்வாகத்தில் சில தவறுகள் இருந்தால் அதுவும் மக்களை போய் சேருகிறது. எனவே திசை மாற்றம், மடைமாற்றம் என்பதெல்லாம் தங்களின் வலிமையின்மையை சொல்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது. நான் கேட்பது, நாம் என்ன கேட்கிறோம்? நீங்கள் பிரதிநிதித்துவத்தை மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வருகிறீர்கள். மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வருவது சரிதானா? இது இதுவரைக்கும் இந்தியாவில் பின்பற்றப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால், பல ஊடகங்கள், பல பத்திரிகைகள் எல்லோரும் நியாயத்தை எழுதியிருக்க. இன்றைக்கு டெலகிராஃப் பத்திரிகை, கல்கத்தா முக்கியமான ஒரு மாநிலம், அது சொல்லுது, அபிஷேக் பானர்ஜி அவர் டைமண்ட் ஹார்பர் தொகுதியில், பாராளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அங்கு 20 லட்சம் மக்கள். சந்தீப் பாண்டே உபாத்யாயா இவர் நார்த்து கல்கத்தாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு 15 லட்சம் வாக்காளர்கள். அது மட்டுமல்ல, லட்சத்தீவில் வெறும் 48,000 மக்களுக்கு ஒரு எம்பி இருக்கிறார். அப்படியானால் ஜனநாயகத்தில் நாம் சொல்லி இருக்கிறோமே, 1 vote 1 value 1 citizen, இது நியாயமில்லை. ஏனென்றால் அவர்கள் சொல்லுவது, வெஸ்ட் பெங்காலிலேயே 15 லட்சம் 20 லட்சம் என்று சொன்னால் இங்க ஒரு வாக்காளர் தேர்ந்தெடுக்கிற எம்பி அங்கே 1.25 வாக்காளர் தேர்ந்தெடுக்கிறார். அப்படி பார்த்தால் இந்த கூற்று நியாயமில்லை. எனவே அவர் எந்த கன்க்ளூஷனுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், பாப்புலேஷன் மே பி இண்டிகேட்டர், நாட் மேண்டேட். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதல்ல. எனவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வருகிற அந்த கருத்து அல்லது விவாதம் நியாயமானது. அவர் கேட்பதை நாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே குணா, இந்த இடத்தில் நாம் கேட்பது எது என்று சொன்னால், நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில்
குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே 25 ஆண்டு காலம் ஒத்தி போட்டீர்கள். ஒருவேளை இந்திரா காந்தி அம்மையார் ஒத்தி போட்டதை உங்களால் ஒத்துக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் 2002 சொன்ன வார்த்தையை நான் சொல்லுகிறேன். பார்ட்டி மே கம், பார்ட்டி மே கோ, பட் த நேஷன் வில் லாங் லாஸ்ட். கட்சிகள் வரலாம் போகலாம், அவர்கள் கொள்கைகளுக்காக இந்தியத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது. இந்தியா என்கிற தேசம் நீண்ட காலம் இருக்க வேண்டியது என்று அவரது கட்சியிலும் இன்றைக்கு இந்த இந்துத்துவம் பேசக்கூடிய இந்துத்துவவாதிகள் குரல் எழுப்பிய போது அன்றைக்கு பிரதமருக்கு இந்தியா மேலானதாக இருந்தது. தன் கட்சி கொள்கைகளை விட தன் கட்சிக்கு பின்புலமாக இருக்கிற RSS இயக்கத்தினுடைய பிரிவினைவாதத்தை விட இந்தியாவின் ஒற்றுமையை நேசித்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய். எனவே அவர் எழுதியது பாராளுமன்றத்தில் இருக்கிறது. அன்றைக்கு அதை பேச வைத்தவர் தலைவர் கலைஞர். அவர் பணியாற்றிய திருவாரூரில் இருந்து இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு திரு அண்ணாமலை சொன்னதா திரு அருணன் ஆதங்கப்படுறாங்க. இப்போ கேள்வி ஒரு அரசியல் கட்சி ஒரு முடிவை எடுத்து வருது. பஞ்சாப்லேருந்து ஒரு கட்சி, தெலுங்கானாலேருந்து ஒரு கட்சி, கேரளாலேருந்து வர்றாங்க, கர்நாடகாலேருந்து வர்றாங்க, ஒடிசாலேருந்து வர்றாங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் இந்த பிரச்சனையினுடைய தீவிரம் என்ன அப்படின்னு பார்த்து இதில் அவங்களுக்குள்ள டெலிபரேட் பண்ணிட்டு அதற்கு பிறகுதானே இந்த மாதிரியான ஒரு நகர்வுக்கு வருவாங்க. இது யார் இந்த பிரச்சனையை முதலில் தொடங்குவது? நாடாளுமன்றத்தில் பல கட்டங்களில் பலர் பேசியிருக்கலாம். முதலமைச்சரே கூட நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலேயே இது தொடர்பாக பேசியிருந்தார். அதற்கு முன்பும் கூட பேசியிருந்தார். ஒரு டிஃபைனிங் மொமெண்ட்ல நடக்கக்கூடிய இந்த கூட்டம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இது சார்ந்தவங்க பார்வை. அதற்கு முன்னாடி குணா, இந்த கூட்டத்தை நாம் கற்பனையில் கூட்டவில்லை. முந்தா நாள் 2 நாட்களுக்கு முன்னால் நமது பாராளுமன்றத்தில் அண்ணன் ராசா ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார். உங்கள் கட்சியில் இந்த ஆட்சியில் 2வது இடத்தில் இருக்கக்கூடியவர் தேர்தலுக்கு முன்னால் என்ன பேசினார்? 400 இடங்களை தாருங்கள் எங்களுக்கு, நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டுவிட்டு புதியதொரு சட்டத்தை, அதாவது மனுவின் சட்டத்தை நாங்கள் சட்டத்தமாக்கி விடுவோம் என்று அவர் பேசியதை அண்ணன் ராசா சுட்டிக்காட்டினார். இப்பொழுது அவர்கள் 400 சீட்டு கேட்டார்கள், மக்கள் கொடுக்கவில்லை. அப்பொழுது அவர்களுக்கு தெரிகிறது இனிமேல் இது வருவதற்கான வாய்ப்பில்லை. அப்படியானால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 2/3 பகுதி உறுப்பினர்கள் வேண்டும். அப்படியானால் இந்த 2/3 பகுதி உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற 4 மாநிலங்களில் இருந்து வரக்கூடியதை ஏற்பாடு செய்துவிட்டால் அவர்கள் நினைத்ததையெல்லாம் செய்துவிடலாம். இப்போ அதற்காகத்தான் அவர்கள் 848 என்று சொல்லுகிறார்களே, இதிலே 248க்குள் தான் நாம் எல்லோரும் சேர்ந்தே வருவோம். மீதி 600க்கும் மேற்பட்ட இடங்கள் அவர்கள் சொல்லுகிற அந்த ஹிந்தி பெல்ட் என்கிற அந்த இடத்திலிருந்து வருவார்கள். ஒருவேளை 1-2 இடங்கள் குறைத்தாலும் கூட 2/3 மெஜாரிட்டி வருவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு அதிகம். அவர்களுடைய நோக்கம் இங்கே இருக்கிற இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் அவர்களின் வில்லன். அவர்களினுடைய வில்லன் யார் என்று கேட்டால் இந்த அரசியலமைப்பு சட்டம். ஏனென்றால் இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் இங்கே சமூக நீதியை பேசுகிறது, சமத்துவத்தை பேசுகிறது, சனாதனத்தை சம்மட்டியால் அடிக்கிறது. அப்படியானால் இதை தூக்கி போடுவதற்காக அவர்கள் செய்கிற சகினி யுத்தம் தான் இந்த யுத்தம். இதை நல்ல வேளை நமது மாண்புமிகு முதலமைச்சர் முதல் அஜெண்டாவாக தூக்கிவிட்டார். இப்பொழுது அது எல்லோருக்கும் புரிகிறது. மெதுவாக வந்து சேருவார்கள். இன்றைக்கு வராதவர்கள் கூட நாளைக்கு வருவார்கள். ஆனால் நாம் கொடுக்கிற குரல் எதற்கான குரல்? இந்தியத்தை காப்பதற்காக நாம் கொடுக்கிறோம். இந்த இடத்தில் சில மண்டூகங்களின் குரல்களை நாம் புறந்தள்ளி விட வேண்டும். அதை பொருட்டாக எடுத்துக்கொண்டு நாம் விவாதிக்க கூடாது. நமக்கு தேவை இந்த ஜனநாயகத்தை, இந்த இந்தியத்தை எந்நாளும் காப்பதற்காக நாம் கொடுக்கிற குரல் நியாயமான குரல், உண்மையான குரல். அவர்களால் இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. நாங்கள் என்ன கேட்கிறோம்? இங்கே வந்த அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்? இடங்கள் தமிழகத்திற்கு குறையாது, கூடும். எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் என்ன சொல்கிறோம்? எங்களுக்கு 2 கூடும்போது உத்தரப்பிரதேசத்துக்கு 10 கூடுது. அதுக்கு பதில் சொல்லிட்டு போகணும்ல. ரைட்டு, அப்படி இல்லை, உங்களுக்கு நேர்மை இருக்கிறது. எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறதுக்கு தானே நேரம் கேட்கிறார்கள். நீங்கள் விவாதிக்கலாமே, உங்களிடம் நேர்மை இருக்குமே. ஆனால் நாங்கள் சொல்லுகிற கள்ளமோ கபடமோ உங்களுக்கு இல்லை என்றால் இந்த இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றுகிற இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டுவிட்டு மனுவின் சட்டத்தை இங்கு நிலைநிறுத்துகிற ஆசை உங்களுக்கு இல்லை.
அந்த மாதிரியான சகுனி வேலைகளை நீங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஏன் விவாதிக்க கூடாது? நேர்மையாக விவாதிப்பதற்கு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு எங்களோடு கருத்துரிமித்த தலைவர்கள் வருகிறார்கள். அவர்களை என்ன நாங்கள் கெஞ்சி கூத்தாடினால் வந்து விடுவார்களா? அப்படியானால் அந்த அரசியல் தலைவர்களை இவரை போலவே அறிவு கட்டத்தனமாக நினைப்பதா? அந்த ஸ்டேட்மெண்டை கொடுக்கிற அந்த அரசியல் தலைவரை போலவே ஏனைய தலைவர்களை நேசிப்பதா? அவர்கள் என்ன ஜனநாயகத்தில் நம்பிக்கையோடு மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொடுக்கிற குரலில் இருக்கிற நியாயம் தெரிகிறது, ஓடி வருகிறார்கள். என்ன பினராயி விஜயன் என்கிறவர் என்ன அண்ணாமலைக்கு பின்னாடி அரசியலுக்கு வந்தவரா? எத்தனை ஆண்டு காலம் அந்த இயக்கத்தை, அந்த இயக்கத்திற்காக அந்த கேரள மாநிலத்தை முன்னேற்றி கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு சகோதரர் மான் என்ன சாதாரணமாக வந்தவரா? இவர்களுக்கெல்லாம் இல்லாத அறிவு அண்ணாமலைக்கு வந்து விட்டதா? நான் கேட்கிறேன். அவர்களுக்கு இந்த நாட்டின் மீது அக்கறை இருக்கிறது. இந்த கேடுகட்ட மதியாளர்களிடம் இருந்து இந்த நாட்டை காக்க வேண்டும் என்ற அக்கறை இருக்கிறது. ஓடி வருகிறார்கள். அந்த குரலில் ஒரு நியாயம் இருக்கிறது. மு.க. ஸ்டாலினின் குரல் என்பது இந்தியத்தை காக்கக்கூடிய 140 கோடி மக்களில் நியாயமான மக்களின் குரல். அந்த குரலுக்கு நாம் பக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஓடி வந்தவர்களை இந்த பக்கவாத்தியங்கள் பக்கவாதமாக பேசுவதா? நான் கேட்கிறேன். இது என்ன நியாயமா? இதை எடுத்து நாம் வாதிப்பதா? எவ்வளவு ஒரு உயர்ந்த சிந்தனையை நாம் இன்றைக்கு விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். குணா, காலையில் 9 மணியில் இருந்து சன் டிவிக்கு வேற வேலை இல்லையா? அவர்கள் ஏன் இதை பேசுகிறார்கள்? நாம் ஏன் இன்றைக்கு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம்? இத்தனை கருத்துரையாளர்களை சன் டிவி கூப்பிட்டு வைத்து ஏன் பேசுகிறது? மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். எத்தனை தொகுதி இருந்தாலும் அவர்கள் சொல்லுகிறார்களே, தேர்தலில் இருந்து திசை திருப்புவதற்காக. குணா, இது சாமானிய மக்களை பாதிக்குமா? குணா, 40 எம்பி 60 ஆனாவோ 40 எம்பி 30 ஆனாவோ அது மக்களை பாதிக்காது. எண்ணிக்கையை பற்றி அவர்கள் கவலைப்பட போவதில்லை. ஆனால் நமக்கு கவலை இருக்கிறது. பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கு தமிழனின் குரல் அல்ல, தென்னிந்தியாவின் குரல் இல்லாமல் போய்விடுமே, ஜனநாயகவாதிகளின் குரல் இல்லாமல் போனால் இந்த இந்தியாவை காக்க முடியாமல் போய்விடுமே என்பதை, இந்தியாவை காப்பதற்காக நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்துதானே தலைவர்கள் ஓடோடி வருகிறார்கள். எத்தனை கட்சி தலைவர்கள் என்னிடம் பேசினார்கள் தெரியுமா? நான் இங்கே வருவதற்கு முன்னால் தெலுங்கானாவில் இருந்து ஒரு கட்சி தலைவர், பானர்ஜி என்று வெஸ்ட் பெங்காலில் இருந்து ஒரு தலைவர், அதை தாண்டி பஞ்சாபில் இருந்து ஒரு தலைவர். எங்கள் கட்சிக்கு அழைப்பு இல்லை, உங்கள் தலைவர் கொடுத்த அழைப்பு எங்களுக்கு இல்லை, நாங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அமைப்பு செயலாளரை சந்தியுங்கள் அல்லது அவரை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அப்படியானால் இந்த மக்களினுடைய உணர்வு நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், வந்திருக்கிற கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு கட்சி தலைவனுக்கும் தளபதி மு.க. ஸ்டாலின் எடுத்திருக்கிற முன்முயற்சி தேவையானது என்று உணர்கிறார்கள். எனவே அவர்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இதை இன்றைக்கு நீங்கள் செய்திருக்கிற பணி இருக்கிறதே, காலையில் இந்த மக்களிடம் நாம் கொண்டு போய் சேர்க்கிறோமே, உண்மையாக சொல்லுகிறேன், இதுதான் இந்தியாவினுடைய இந்த மதவாதிகளிடம் இருந்து விடுதலைக்கான குரலை சன் டிவி எழுப்பி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.